ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் நொங்கு ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 விதமான நொங்கு ஜூஸ் பண்ண போகிறேன். இப்போ நொங்கெல்லாம் க்ளீன் பண்ணி தோல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த இளநீரை உடச்சி இந்த இளநீர் தண்ணியில் தான் அந்த நொங்கு ஜூஸ் பண்ண போகிறேன். இப்போ இளநீர் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை இளநீர் தண்ணியில் தான் நொங்கு பண்ண போகிறோம். இப்போ நம்ம இப்போ நான் அந்த மாதிரி இதில் ஒரு 3 பீஸ் நொங்கு எடுத்து போட்டுக்கிறேன். ஜூஸர் கப்பில் 3 போட்டிருக்கேன். அதுலேயே இந்த இளநீர் தண்ணி 2 ஐஸ் க்யூப்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இளநீரை உடச்சி எடுத்தேன்ல, அந்த இளநீர் தண்ணி தான் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அந்த ஜூஸரில் போட்டிருக்கேன். இப்போ அதை ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ அந்த நொங்கு இளநீர் தண்ணியும் போட்டு நான் ஜூஸரில் ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். சர்க்கரை எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம இந்த அடிக்கிற வெயிலில் நம்ம உடல் சூட்டெல்லாம் தணிக்கும். நொங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதை நான் அப்படியே இந்த இளநீர் தண்ணியில் தான் அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஜூஸ் பண்ணி தரலாம். அவங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேன் வேணால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நம்மலாம் அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இளநீர் நொங்கு ஜூஸ் ரெடி. இப்போ நொங்கு ஜூஸே 2வது எப்படி செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டைப் செஞ்சுட்டேன். இப்போ 2வது வந்து ஒரு 5-6 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதேமாரி 5-6 பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது 2ஐயும் இப்போ ஒரு கப்பில் போட்டு பேஸ்ட்டாக ஆக்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா நான் பால் ஊற்றி இதை அடிக்கலை. அதுக்கு பதில் தான் இந்த பாதாமும் முந்திரியும் ஊற வச்சதை எடுத்து பேஸ்ட் பண்ணி அதை தான் பாலுக்கு பதில் அந்த ஜூஸில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முந்திரி பாதாமும் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஜூஸ் பண்ண போகிறேன். அதில் நான் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். நொங்கு வந்து ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஐஸ் வாட்டரில். இப்போ அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் ஒரு 4-5 ஐஸ் க்யூப் போட்டுக்கணும் நம்ம கண்ணாடி கிளாஸில். இப்போ அந்த முந்திரியும் பாதாமும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன், நல்லா ஊற வச்சது. அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அந்த நொங்கு ஜூஸ் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சுவையான சூப்பரான நொங்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எதுக்கு நான் இந்த பாதாமும் முந்திரியும் பேஸ்ட் பண்ணி போட்டேன்னா, பால் சேர்க்கறதுக்கு பதில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி கலந்து கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால் நான் இதை கலந்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. சம்மரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முன்னாடி நான் இளநீர் வாட்டரில் கலந்தேன்ல, அந்த ஜூஸ் இது. இப்போ நொங்கு ஜூஸ் 2 விதமாக நான் செஞ்சது ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒன் வந்து வெறும் இளநீரும் நொங்கும் சேர்த்து நான் ஜூஸ் பண்ணது. இதில் ஸ்வீட் எதுவுமே சேர்க்கலை. அதுவே சூப்பராக தான் இருக்கும். கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும், உடம்புக்கும் நல்லதுன்றதுனால அப்படி செஞ்சுருக்கேன். இது வந்து ஹனி சேர்த்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து நட்ஸ் ஊற வச்சு அதை பேஸ்ட் பண்ணி கலந்துருக்கேன். இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த நொங்கு ஜூஸை இப்போ சம்மரில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உடம்பும் கூலிங்காக நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியானது. அதனால் நீங்கள் இந்த 2 ஜூஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.